உலகத்தையே ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் குளோபல் லீடர் திரு SR கோவிந்தராஜ் அவர்களின் SRG கல்யாணமாலைக்கு உங்களை வரவேற்கிறோம். போர்ப்ஸ் உலக சாதனைகள் புத்தகத்தில் இடம்பெற்று மலேசியாவில் உலகளாவிய தலைவர்கள் விருது வென்ற இந்த சேவை தற்போது சென்னை மற்றும் சேலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எங்களிடம் மரீன் என்ஜினியர், ஏரோநாட்டிக்கல், சிவில் மற்றும் IT என்ஜினியர் என கை நிறைய சம்பாதிக்கும் வரன்களின் ஜாதகங்கள் ஏராளம். அது மட்டுமில்ல, USA, UK, கனடா, துபாய்னு உலகம் முழுக்க பரவியிருக்கிற ஆயிரக்கணக்கான வரன்கள் இப்போ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு வெற்றியாளரின் குடும்பத்தோடு இணையணுமா? உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. SRG கல்யாணமாலை, குளோபல் எக்ஸலன்ஸ் இன் மேட்ச் மேக்கிங். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் SRG கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் SRG கல்யாண மாலை இல்லம் தேடி ஞானம் என்ற தலைப்பிலே அனுதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை உங்களுக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். காலை எழுந்தவுடன் காதில் நல்ல ஒளி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவரவர் வீட்டிலும் திருமண மங்கள ஓசை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய SRG கல்யாண மாலை அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆத்தூருடைய தலைமை அலுவலகமும், சென்னையிலே எக்மூரிலே கிளை அலுவலகமும் உள்ளது. அடுத்தது விரைவில் பெங்களூரில் கூடிய விரைவில் எங்கள் அலுவலகம் திறப்பு விழா நடக்க இருக்கிறது. இதை வரவேற்கும் பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொண்டு நீண்ட நாள் திருமணமாகாத ஆண் பெண் இருப்பவர்கள் திருமணம் நடக்க வேண்டி நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். வரன்கேடு பெற்றோர்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனப்பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்வது என்று நாங்கள் அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் மூல நட்சத்திரம் ஆகாதுங்கிறாங்க. ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை போய் கொள்ளாது. அந்த வீட்டிலே இந்த மகள் மூல நட்சத்திரம் உள்ள பொண்ணு போகும்போது அந்த வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு ஆயுள் காலம் முடிந்திருக்கும். அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் மூல நட்சத்திரம் ஆகாது, ஆயுளி நட்சத்திரம் ஆகாது அப்படிங்கிற கருத்துக்களை பரப்பி விட்டு திருமண தடை நிறைய நிற்கிறது. நிறைய பெண்கள் 30 வயசு 35 வயசுலாம் இருக்கிறாங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா 40 வயசு 45 வயசுலாம் இருக்கிறாங்க, 35 வயசுல அதிகமா இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் மன ஓர்ந்து கொஞ்சம் இறங்கி வந்தால் விரைவில் அனைவருக்கும் திருமணம் நடக்கும் என்பதை குறிப்பிட்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்று இன்று வரன்கேடு என்பதற்கு அருமையான ஜாதகங்களை ஒளிபரப்புமா? உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதக பெயர் சௌரப்பிரியா, 12 செவ்வாய் ஜாதகம், பிள்ளை சுருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். இவங்க VVIP ஜாதகம். மேஷ நட்சத்திரம் பரணி, மேசராசி பரணி நட்சத்திரம், மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகனுடைய படிப்பு MBA ஃபைனான்ஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.3. பிறந்த தேதி 8/9/2001 பிறந்திருக்காங்க. ஜாதகர் இருப்பிடம் கோயம்புத்தூர், சொந்த ஊரும் கோயம்புத்தூர். அப்பா பெயர் வீரமணிகண்டன், சீனியர் ஆபீசர் VRS டிபார்ட்மெண்ட். அம்மா பேர் தனராணி, சம்ராட் டிராக்டர்ஸ் கோவை. எதிர்பார்ப்பு பிசினஸ், கோயம்புத்தூர் வரலாம் எதிர்பார்க்கிறாங்க. பிறப்பு வரிசை 2. உங்களுக்கு கூட பிறந்த அக்கா ஒருத்தர் இருக்காங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருக்கு பாத்தீங்கன்னா 12 கோடி மதிப்புக்கு சொத்து இருக்கு. இந்த ஜாதகர் பெயர் சௌந்தர்யா, பிள்ளை தொழுவு வேளாளர், நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் திசை 3 வருஷம் 5 மாசம் 26 நாள் இருக்கு. சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். இந்த பொண்ணுக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடனே சிந்திக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுகள்.
பிஇ படிச்சிருக்காரு, உயரம் 5.6, 12/3/1989 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 45 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. பெங்களூர்ல வேலை பார்க்கறாரு. சொந்த ஊர் வாழப்பாடி, சேலம். அப்பா பேர் முருகேசன், பிஎஸ்என்எல் ரிட்டையர்டு. திருமதி கீதா இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்து நல்ல குடும்ப பாகனா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1. கூட பிறந்தவங்க 2 பேரு. ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. கூட பிறந்த மொத்தம் 2 பேர் தான். தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பிறக்கும் போதே சூரியன் மகாதிசை 3 வருஷம் 2 மாசம் 3 நாள், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். ராகு திசை முடிஞ்சு குரு திசை ஆரம்பமாகும் போது இவருக்கு அருமையான குருபலம் இருக்கிறது. இவருக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வைக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் ரம்யா. ராகு கேது செவ்வாய் ஜாதகம். துருவ வேளாளர் நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர். இவங்க கும்பராசி, சதய நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க. உயரம் 5.4. பிறந்த தேதி 23/11/2001 பிறந்திருக்காங்க. இவங்க மணிபுரம் தான், புதூர் தான் உங்களுடைய சொந்த ஊர். அப்பா பேர் சிவகுமார், விவசாயம் பண்றாங்க. அம்மா பேர் கலைச்செல்வி இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பிறப்பு வரிசை 2. இவங்க கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. இன்னும் திருமணம் ஆகல. இந்த ஜாதகர் ரம்யா அருமையான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே ராகு மகாதசை 14 வருஷம் 10 மாசம் 19 நாள் இருக்கு. குரு மகாதசை 16 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து நிகழ்வுகள். அடுத்த ஜாதகம் தேவ தனசேகர், குழு வேளாளர், சுத்த ஜாதகம், மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி, துலாம் லக்னம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சிருக்காரு. உயரம் 167 சென்டிமீட்டர், 24/8/2000 பிறந்திருக்காரு. அரசு வேலையில் இருக்காரு. மாசம் 32,000 சம்பளம். யூனியன் ஆபீஸ், தலவாசல் யூனியன் ஆபீஸ் வேலை செய்றாரு. சொந்த ஊர் சார்பாய். அப்பா பேர் தர்மராஜ், விவசாயம், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர். அம்மா பேர் விஜயலட்சுமி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பவர். பிறப்பு வரிசை 1. கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த மெத்தை வீடு மற்றும் விவசாய நிலம் நிற்கிறது. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் திசை 5 வருஷம் 9 மாசம் 11 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளார்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வைக்கிறீர்கள். ஜாதகம். ஜாதகர் பெயர் ரித்திகா. சுத்த ஜாதகம். துருவ வேளாளர், நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பை பிஎஸ்சி பிசிக்ஸ் எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. உயரம் 160 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 20/10/1998. இவங்க அரசு வேலை. மாதம் 30,000 சம்பளம் வாங்குறாங்க. ஹைகோர்ட், சேலம். ஜாதக இருப்பிடம் நரசிங்கபுரம், ஆத்தூர். சொந்த ஊர் நரசிங்கபுரம், ஆத்தூர். அப்பா பெயர் விஸ்வநாதன், பிசினஸ் பண்றாங்க. அம்மா பெயர் பார்த்தீங்கன்னா பிரேமா, அரசு பள்ளி ஆசிரியர். எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன் எழுதுறாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்த தங்கை ஒருத்தர் இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு 2, நிலம், வாக்கு தொகுப்பு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் ரித்திகா, துருவ வேளாளர், சுத்த ஜாதகம். அரசு வேலை, கோர்ட்ல, சேலம் கோர்ட்ல வேலை பார்க்குறாங்க. பிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 160 சென்டிமீட்டர். 20/10/1998 பிறந்திருக்கிறாங்க. மாசம் 30,000 சம்பளம். சேலம் கோர்ட்ல வேலை பார்க்குறாங்க. சொந்த ஊர் நரசிங்கபுரம். அப்பா பேர் விஸ்வநாதன், பிசினஸ். திருமதி பிரேமா, அரசு பள்ளி ஆசிரியர்.
படித்த நல்ல குடும்பம்னா கேட்டுக்கிறாங்க, அரசு வேலை இருக்கிறாங்க. பிறப்பு வரிசை ஒன்று, ஒரே பொண்ணு தான், தங்கச்சி ஒன்று கூட பிறந்தவங்க. சொந்த வீடு இருந்து நிலம் பாக்குத்தொப்புல நிறைய வசதி இருக்குது. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகாதிசை 3 வருஷம் 3 மாசம் 20 நாள் இருக்கு. ராகு திசை 18 வருஷம், குருமுக திசை 16 வருஷம். அருமையான குருபலன். இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் தேவா அரவிந்த், சோழிய வேளாளர் பிள்ளை, சுத்த ஜாதகம். விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, தனுசு லக்னம். MBBS MD DM படிச்சிருக்காரு. 1-3-1997 பிறந்திருக்காரு. சொந்த ஊர் ஜாதகம் தருமபுரி வேலை சார். சொந்த ஊர் ஒசூர். அப்பா பேர் சரவணன் லேட்டு, அம்மா பேர் ஹேமலாதா இல்லத்தரசி. பிறப்பு வரிசை ஒன்று, கூட பிறந்த தங்கச்சி ஒன்று, கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் பிறக்கும் போதே குருமகாதிசையில பிறந்திருக்காரு. 6 வருஷம் 23 நாள் இருக்கு. சனி மகாதிசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் சௌமியா, மறுமணம், ராகு கேது செவ்வாய் ஜாதகம், முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மீனராசி, ரேவதி நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க வந்து MBA முடிச்சிருக்காங்க. உயரம் 5.2, 14/8/1995 பிறந்திருக்காங்க. வேலைக்கு போறாங்க. மாசம் சம்பளம் 60,000 வாங்குறாங்க. அமேசான் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ராகு இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் விஜயகுமார், அம்மா பெயர் புஷ்பலதா இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வர வேண்டுறாங்க. பிறப்பு வரிசை ஒன்று, உங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. இந்த ஜாதக பெயர் சௌமியா, அழகான பொண்ணு, நல்ல வசதி, சென்னை. இவங்க பிறக்கும் போதே மறுமணம். இந்த பொண்ணு இவங்க பிறக்கும் போதே புதன் மகாதிசை 15 வருஷம் 2 மாசம் 22 நாள் இருக்கு. வேறு திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு யோகேஸ்வரன், சேரகுல வேளாளர், ராகு கேது செவ்வாய் ஜாதகம். மூல நட்சத்திரம், தனுசு ராசி, கும்ப லக்னம். MBA படிச்சிருக்கிறாங்க, மெக்கானிக்கல். உயரம் 178 சென்டிமீட்டர். 4/2/1997 பிறந்திருக்காரு. வருஷம் 18 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. துபாயில இருக்காரு. சொந்த ஊர் திருப்பூர். அப்பா பேரு பாலசுப்ரமணியன், அம்மா பேரு வேலியன் இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ள மணமகள் தேவை. பிறப்பு வரிசை ஒன்று, கூட பிறந்த தங்கச்சி ஒன்று. இவர் பிறக்கும் போதே கேது மகாதிசை 5 வருஷம் 5 மாசம் 19 நாள் இருப்பு. சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் சத்திய கணேஷ், மறுமணம், ராகு கேது ஜாதகம், அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். கும்பராசி, சதய நட்சத்திரம், மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இவர் BCom MBA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 26/9/1985. பிசினஸ் பண்றாங்க. மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க.
கம்பெனி பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேபிள் டிவி, திருவண்ணாமலை, சொந்த ஊர் திருவண்ணாமலை. அப்பா பேர் ராஜா, லேட். அம்மா சாந்தி, இல்லத்தரசியா இருக்காங்க. பிறப்பு வரிசை 1. இவங்க கூட பிறந்த தங்கை ஒருத்தர் இருக்காங்க, அவங்க திருமணம் ஆயிடுச்சு. சொத்துக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு 1 மற்றும் கார், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் 2 உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் சக்தி கணேஷ், அகமுடையர், நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே ராகு மகாதசை 11 வருஷம் 4 மாசம் 2 நாள், குரு மகாதசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையில் இல்லத்தேடி ஜாதகத்தின் மூலியமாக நாங்கள் அறிமுகம் செய்த ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்ய கேட்டுக்கொண்டு எங்களுடைய அலுவலக போன் நம்பர், ஆத்தூர் நம்பர் 98 43 68 66 29, சென்னை மேனேஜர் நம்பர் 93 63 61 66 29, தலைவர் போன் நம்பர் 99 43 30 66 29. இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.